வணக்கம். ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுஎஸ்ஏ பிரேசில் இடையே வர்த்தக போர் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யுஎஸ்ஏ பிரேசில் மீது 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. பிரேசிலில் நடக்கக்கூடிய உள்ளூர் விஷயங்களில் இப்போ யுஎஸ்ஏ தலையிடுறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. அங்கே நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. யுஎஸ்ஏ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த புதிதாக 50% வரி விதித்ததற்கு பதிலுக்கு பிரேசிலும் யுஎஸ்ஏ மீது வரி விதிக்க இருக்கிறாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. ட்ரம்ப் டேரிஃப் குறித்தான ஒரு அப்டேட். மேலும் 6 நாடுகளுக்கு ட்ரம்ப் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு வரி குறித்து. 30% வரைக்கும் வரி விதிச்சிருக்காரு புதிதாக 6 நாடுகளுக்கு. எந்தெந்த நாடுகள்? பிலிப்பைன்ஸ், புரூனை, மால்டோவா, அல்ஜீரியா, ஈராக் மற்றும் லிபியா. அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் கூடுதல் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்யா யுக்ரைன் மீதான போரை உடனடியாக நிறுத்தலைன்னா பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரஷ்யா மீது மட்டுமில்லை, ரஷ்யாவுடன் யாரெல்லாம் ட்ரேடில் ஈடுபடுறாங்களோ அந்த நாடுகள் மீதும் வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய 2 நாடுகள் இந்தியா, சைனா, பெரிய அளவில் எடுக்கக்கூடியது இந்தியா, சைனா, அவங்க மீது 500% வரியை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவிலேருந்து கிட்டத்தட்ட 70% இறக்குமதி செய்கிறாங்க எண்ணெயை. ஹரியானாவில் இன்னைக்கு காலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. டெல்லி என்சிஆர் ரீஜன்லையும் அதோடைய அதிர்வுகள் இருந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. குஜராத் மாநிலத்தில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ரேர் எர்த் மேக்னட்ஸ் உற்பத்திக்காக மத்திய அரசு புது திட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஊக்க திட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. 25 பில்லியன் ரூபாய்க்கான திட்டத்தை அரசு அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இதற்காக சில தனியார் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியிருப்பதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சில பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேதாந்தா குரூப், ஜேஎஸ்டபிள்யூ குரூப் மற்றும் சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் இதற்கான ஆர்வத்தை காட்டியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் குறித்து நேத்தோ காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க ஆக்ஸோ நோபலில் வைத்திருந்த அனைத்து ஸ்டேக்கும் விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.4% ஆக்ஸோ நோபலில் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வைத்திருந்த ஷேர்ஸ் அனைத்தும் விற்பனை செய்து 730 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. எவ்வளவு லாபம் பார்த்துருக்கிறாங்கன்னு இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2018 360 கோடி ரூபாய்க்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 730 கோடி ரூபாய்க்கு அதை விற்பனை செய்திருக்கிறாங்க. இரட்டிப்பாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய க்ரோ மற்றும் ஜீரோதா போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு நெகட்டிவ் செய்தி மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. 2025 முதல் பாதியில் க்ரோ மற்றும் ஜீரோதா 11 லட்சம் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை இழந்திருக்கிறாங்க. இந்தியாவில் டாப் 4 புரோக்கிங் கம்பெனிஸை எடுக்கும்போது 2025 முதல் 6 மாதத்தில் 20 லட்சம் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை இழந்திருக்கிறாங்க. டாப் 4 புரோக்கர்ஸ் யாருன்னா க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் மற்றும் அப்ஸ்டாக்ஸ். இவங்க ஜூனில் மட்டும் 6 லட்சம் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை இழந்திருக்கிறாங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஜூலை 12ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. 2500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்ஐசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம உண்மையை ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அரசு அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க எல்ஐசியில்னு. இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் மத்திய அரசு ஆஃபர் ஃபார் சேல் வழியாக எல்ஐசியுடைய ஷேர்ஸை நிதியாண்டு 2026 விற்பனை செய்வாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. மத்திய அரசு இப்போ எல்ஐசியில் 96.5% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. எவ்வளவு விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்றது சரியான தகவல் இல்லைங்க. ஆனால் முன்ன சொன்னது 6-7% மத்திய அரசு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னவே சொன்ன ஒரு செய்தி தான். இப்போ இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அப்போ நடப்பு நிதியாண்டு 2026 இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக எல்ஐசியுடைய ஷேர்ஸை மத்திய அரசு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. கிரைசாக் நிறுவனம் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான நிறுவனம். அவங்க குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிரபல இன்வெஸ்டரான சுனில் சிங்கானியாவுடைய அபாக்கஸ் அசெட் மேனேஜர் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 36.7 லட்சம் equity ஷேர்ஸ், அதாவது 2.1% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேரோட விலை $298.33 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. IREDA இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி குறித்தான ஒரு அப்டேட் CNBC TV 18 கிடைத்தது. அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஃபண்ட் ரைசிங் செய்வதற்கு. கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் செய்வதற்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க.
கிராசிம்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3500. நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா 9 அனலிஸ்ட் கவரேஜ் குடுக்குறாங்க. அதுல 7 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தங்க செல் ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தங்க ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் வழங்கி இருக்கிறாங்க. முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 125 கோடி ரூபாய் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க. வேதாந்தா மற்றும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? நம்ம காலையில் 11:30 மணி 12 மணி அளவில் பார்க்கும்போது பெரிய அளவில் வீழ்ச்சி எதுவும் இல்லைங்க. ஓப்பனிங் க்ரீனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காலையில் வீடியோவில் நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். வேதாந்தா மீது ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. வைஸ்ராய் ரிசர்ச் என்ற நிறுவனம் தான் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஷார்ட் செல்லிங் நிறுவனம். அவங்க வேதாந்தாவுடைய பேரண்ட் கம்பெனிலையும் அவங்க ஷார்ட் செல்லிங்காக வைத்திருக்கிறாங்கன்ற தகவலையும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்திருக்காங்க. அதில் சில குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறாங்க வேதாந்தாவுடைய பேரண்ட் கம்பெனி மீது. அதற்கு மறுப்பும் தெரிவிச்சிருந்தாங்க வேதாந்தா. ஆனால் இன்னைக்கு பெரிய அளவில் வீழ்ச்சி பார்க்கல. காலையில் 11:30 மணி 12 மணி அளவில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓப்பனிங் க்ரீனில் இருந்தது. அப்புறம் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ஒரு சின்ன அளவில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 6% அதிகரித்தது. கம்பெனியோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து 395 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தினா, ஆந்திர பிரதேசில் 1800 கோடி ரூபாய்க்கான பிசிபி ஆலை குறித்தான செய்தி. இது முற்றிலும் தவறானதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி. புருவாங்கரா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஈஸ்ட் பெங்களூருவில் ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 5.5 ஏக்கர் நிலத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. இது வழியாக 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க புருவாங்கரா. அதானி என்டர்பிரைசஸ் முன்னவே அறிவித்தது தான் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக. இப்போ அந்த பப்ளிக் இஷ்யூட க்ளோசிங் டேட்டை முன்னவே அவங்க மூடுறாங்க. ஏன்னா அது டிமாண்ட் அதிகமாக இருந்தது. முன்ன அவங்க சொல்லியிருந்த க்ளோசிங் டேட் வந்து ஜூலை 22. இப்போ ஜூலை 11ஆம் தேதியே இது முடிவுக்கு கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க அதானி என்டர்பிரைசஸ். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரியன் டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. புரோட்டியன் ஈகவ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கானது. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். இன்னைக்கு இன்ட்ராடேல 3% ஓரியன் டெக்னாலஜிஸ் அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஏசிசி. அவங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. கூடுதலாக 1.5 மில்லியன் டன் ஆண்டிற்கு அவங்க சேர்க்குறாங்க. இதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சிமெண்ட் கெப்பாசிட்டி 104.45 MTPA. பர்ன்ஸ்டைன் 4 லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு கவரேஜை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் மற்றும் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1650. நேற்று க்ளோசிங்லேருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 400. நேற்று க்ளோசிங்லேருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 550. 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 4வது லிஸ்டட் கம்பெனி ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ். அதற்கு மார்க்கெட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2070. நேற்று க்ளோசிங்லேருந்து 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.